மழை டைமில் மிளகு ரசம் குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுத்தா குழந்தைங்க மட்டும் இல்லை பெரியவங்களுக்குமே ரொம்பவே நல்லது. எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 10 பல் பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 2 டேபிள் ஸ்பூன் கருப்பு மிளகு போட்டு கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு மண்சட்டி எடுத்துகிட்டு ரசத்துக்கு தேவையான தண்ணியை விட்டு ஒரு லெமன் சைஸ் புளியை கரைச்சி விட்டுடலாம். புளி கரைசல்லையே 3 நல்ல பழுத்த தக்காளி பழத்தையும் கையாலே நல்லா மசிச்சு விட்டுடலாம். ஒரு மண்சட்டி அடுப்பில் வச்சுட்டு 1 ஸ்பூன் ஆயில் விட்டு சூடானதும் கடுகு, காஞ்ச மிளகாய், கறிவேப்பிலை தாளிச்சிட்டு பொடிச்சு வச்சுருந்த மசாலையும் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதோட பச்சை வாசனை போனதும் 1/2 ஸ்பூன் பெருங்காய பொடி, 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, ரசத்துக்கு தேவையான மல்லி இலையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறமா கரைச்சி வச்சுருந்த புளி கரைசலையும் விட்டு ரசத்துக்கு தேவையான உப்பும் போட்டு லைட்டாக கொதி வந்ததும் இறக்கினா மிளகு ரசம் ரெடி. எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.